எந்த விதமான பிரச்சனைகள் நிலவுகின்றன, அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மருத்துவத்துறை சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை நாம் இந்த நிகழ்ச்சியில் அலசியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி புது புது பரிமாணங்களில் பல்வேறு விதமான சர்ச்சைகளும் செய்திகளும் வருகிற போது உண்மையில் இந்தியாவில் மருத்துவம் என்பது, மருத்துவத்துறை என்பது முற்றிலுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலாக, ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக, மனிதர்களை காவு கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதோ என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது. தரமற்ற மருத்துவர்கள், தரமற்ற மருந்துகள், தவறான பரிசோதனைகள் என்பது இன்றைக்கு நாடு முழுக்க பரவலான ஒன்றாக மாறிவிட்டது. இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிற போது பல்வேறு விதமான கேள்விகளும் பல்வேறு விதமான சந்தேகங்களும் நமக்கு எழுகின்றன. நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தருவது போன்ற ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய வியாபம் ஊழல் என்பதாகும். இந்த வியாபம் ஊழல் என்பது அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மருத்துவ படிப்புக்காக மாணவர்களை தேர்வு செய்கிற போது நடந்த ஊழல் பற்றியது. அதாவது வசூல் ராஜா MBBS என்ற ஒரு படம் வந்ததே, அந்த படத்தில் நடப்பது போல, அதாவது வெறுமனே ஒரு அட்மிஷன் மட்டும் ஒரு மருத்துவக் கல்லூரியில் வாங்கி கொண்டு பிறகு கல்லூரிக்கே வராமல் இருந்து கொண்டு வேறு நபர்களை வைத்து தேர்வுகள் எழுதுவது, போலியாக இது போன்ற தேர்வு வருகை பதிவெண்களை தயாரிப்பது, இப்படியெல்லாம் செய்து டாக்டர்களாகி வெளியே வரக்கூடியவர்கள் பலரும் பல இடங்களில் இன்றைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் என்பது, இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் நடந்த இந்த ஊழல் வெளியே வந்தது என்பது நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள், மோசடியில் ஈடுபட்டவர்கள், இந்த மோசடியை பயன்படுத்தியவர்கள், இடைத்தரகர்கள், அந்த கல்லூரியினுடைய டீன், மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் என்று பலரும் மர்மமான முறையில் கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பது என்பது நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது. யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய கொடூரமான வர்த்தகம் இதற்கு பின்னால் நடந்திருக்கிறது என்று நாம் இன்றைக்கு ஊடகங்களில் தொடர்ந்து பேசப்படுகிற அந்த விஷயம் பற்றியல்ல நாம் இன்றைக்கு பேச வந்திருப்பது. மாறாக இதுபோன்ற மருத்துவர்கள், அவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா போலி மருத்துவர்கள் அல்ல, ஆனால் போலியாக படித்துவிட்டு வருகிற மருத்துவர்களுடன் சேர்ந்து உண்மையிலேயே படிப்பை படித்துவிட்டு வரக்கூடிய மருத்துவர்களும் கூட தங்களுடைய கவனக்குறைவினால் அல்லது தங்களுடைய தவறான அணுகுமுறைகளினால் எத்தனை பேருடைய வாழ்க்கை அழிவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுகிறது. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு சிறிய ஒரு செய்தியை படித்தேன். அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவரை அவருடைய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இழந்து விட்டதை பற்றி அவர் அதில் எழுதியிருப்பார். அதாவது ஒருவருக்கு அந்த பெண்ணினுடைய புகைப்படம் என்பது, பெண்ணும் அந்த கணவரும் இருக்கக்கூடிய புகைப்படம் என்பது ஃபேஸ்புக்கில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு கீழே ஒரு வரி இருந்தது, போன வாரம் இவர்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருந்தார்கள், இன்றைக்கு இந்த கணவர் அவரோடு இல்லை, அவர் இந்த உலகத்திலேயே இல்லை என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியை படிக்கிற போது அந்த பெண் மிக விரிவாக என்ன நடந்தது என்று கூறுகிறார். அதாவது அவருடைய கணவருக்கு ஒரு நாள் திடீரென லேசாக தாடை வலி ஏற்படுகிறது, வியர்த்து கொட்டுகிறது, அவர் ஏதோ ஒரு தொண்டையில் ஒரு எரிச்சல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார். உடனே அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு சென்றபோது வேறு ஒன்றுமில்லை, அவருக்கு ஒரு கேஸ் ட்ரபிள், தொண்டையில் ஏதோ ஒரு விதமான அவருக்கு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி சாதாரணமாக தரக்கூடிய ஏதோ ஒரு மருந்து வகைகளை கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு 3-4 நாட்கள் அவர் மிகுந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில், அதாவது ஒரு விதமான தொடர்ந்து வேர்த்து கொட்டுவது, மிகவும் பலவீனமாக உணர்வது போன்ற ஒரு நிலையிலேயே அவர் வீட்டில் இருந்து கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு பிறகு வேறொரு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது அந்த மருத்துவமனையிலும் இவருக்கு ஒன்றுமில்லை, அதே மருத்துவமனைக்கு திரும்பவும் போனபோது திரும்பவும் அதே மருத்துவர் இவருக்கு ஒன்றுமில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவரை மீண்டும் மருந்துகளை கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவருக்கு உடல்நலம் எந்த விதத்திலும் சரியாகவில்லை. எனவே அவரை வேறொரு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருந்தது.
அதாவது அந்த பெண்ணினுடைய கணவர் அவர் முதல் முறையாக ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மிக கடுமையான ஹார்ட் அட்டாக்கினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். முதல் தாக்குதல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக அவர்கள் இஜிசியும் கூட எடுத்திருக்கிறார்கள். அந்த இஜிசி ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக இருக்கிறது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது என்பது. ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர் அந்த பரிசோதனை முடிவை பார்க்கவே இல்லை. பார்க்காமலேயே அவராகவே உத்தேசமாக மருந்துகளை எழுதுகிறார். அதன் அடிப்படையில் இந்த பழைய இஜிசி ரிப்போர்ட்டை பார்த்த புதிய மருத்துவர் இதை எப்படி உங்களுடைய மருத்துவர் பார்க்காமல் விட்டார் என்று அதிர்ச்சியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். அவரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் மருத்துவமனையிலேயே இறந்து போகிறார். எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். அதாவது இஜிசி ரிப்போர்ட்டில் இதய பரிசோதனையில் அவருடைய இதயத்தில் பிளாக் இருக்கிறது, அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டும் கூட அதை பரிசோதித்த மருத்துவர் அந்த ரிப்போர்ட்டை படிக்கக்கூட இல்லை என்பது எந்த அளவிற்கு இங்கே மருத்துவ முறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் இன்னொரு செய்தி, இந்த செய்தியுமே கூட இன்னொரு விதமான ஒரு இழப்பை, அதாவது எப்படி ஒரு தவறான பரிசோதனைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு இழப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பது. அதாவது ஒருவர் வெளிநாட்டிற்கு அல்ஜீரியாவில் ஒருவருக்கு வேலை கிடைக்கிறது. ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் அவர் வேலைக்கு செல்கிறார். பொதுவாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஹெச்ஐவி, அதாவது எய்ட்ஸ் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது அங்கு ஒரு விதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏனென்றால் அவர் ஹெச்ஐவி இல்லாத நபர் என்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை அவர் கொடுத்தால்தான் அவர் வெளிநாட்டிற்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சென்னையில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனைக்கு ஹெச்ஐவி பரிசோதனைக்கு செல்கிறார். அப்படி செல்கிற போது அவருக்கு ஹெச்ஐவி இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகத்தை அவர்கள் அதில் பதிவு செய்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய மேல் பரிசோதனையில் அவருக்கு அப்படி எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிய வருகிறது. ஆனால் அவருடைய முதல் ரிப்போர்ட்டில் அவருக்கு ஹெச்ஐவி இருக்கிறது என்று சொன்னதன் மூலமாக அவருக்கு வெளிநாட்டில் கிடைக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்பு என்பது கிடைக்காமல் போய்விட்டது. அவர் அதன் மூலம் வேலைக்கு செல்லாமல் ஆகிவிட்டார். இந்த வழக்கு சமீபத்தில் நீதிமன்றத்தில் வந்தபோது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு 60,000 ரூபாய் நஷ்ட ஈடும் மற்ற அவருக்கு செலவுகளுக்காக 10,000 ரூபாய் கூடுதலாகவும் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. எத்தனை லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தாலும் இந்த விதமான அவர் மனரீதியாக அடைந்த அந்த நெருக்கடிக்கு ஏதாவது விலை இருக்கிறதா, ஏதாவது அதற்கு ஒரு பதில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு போலி மருத்துவர்கள், போலி மருத்துவ ரீதியான ஒரு படிப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையிலேயே படித்துவிட்டு வரக்கூடிய மருத்துவர்களிலும் எத்தனை சதவீதம் பேர் முறையாக வைத்தியம் செய்கிறார்கள்? தாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ஒரு உயிரை பாதிக்கக்கூடியது, தாங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலும் ஒருவருக்கு உயிராபத்தை விளைவிக்கக்கூடியது, அவருடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடக்கூடியது என்பதை எத்தனை மருத்துவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள்? அந்த வகையில் நம்முடைய மருத்துவ கல்வி மட்டுமல்ல, மருத்துவ பண்பாடே மாற்றியமைக்கப்பட வேண்டியிருக்கிறது. மருத்துவர்களுடைய தொழில் சார்ந்த கடமை, பொறுப்புணர்வு என்பது மிக கடுமையாக கண்காணிக்கப்படுவது மட்டுமல்ல, இதுபோன்ற தவறுகளை செய்யக்கூடிய மருத்துவமனைகள், மருத்துவர்கள், பரிசோதனை நிலையங்கள் இவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்பது மிக கடுமையாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இதுபோல பாதிக்கப்படுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு தரக்கூடிய நஷ்ட ஈடு என்பதும் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற தவறுகளை நாம் ஒரு சிறிதாவது தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.